See, what are you going to do with India Alliance? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு லோக்சபா. இல்லை நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இன்னைக்கு யாருமே காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ண நினைக்கல. அந்த கயிறு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாம்பலா கிடக்கும் போது கூட நான் தான் பலசாலின்னு தன்னை நினைச்சுக்கோம். அதுதான் இன்னைக்கு காங்கிரஸோடைய நிலை. But Rahul Gandhi had become more of a YouTuber now. Did you ever seen one single protest? Congress never stood by Mamata Banerjee or Arvind Kejriwal. And Nitish Kumar வெளியில போனதுக்கான காரணமும் காங்கிரஸ் தான். மம்தா பானர்ஜியோடைய பிரச்சனைக்கான காரணமும் காங்கிரஸ் தான், முக்கியமாக ராகுல் காந்தி. There is no India Alliance anymore. Every state is individual. They will come together again in 2028. அது வரைக்கும் நீங்க மறந்துடுங்க இந்தியா அலைன்ஸ். It is not only Rahul Gandhi and Priyanka Gandhi giving beautiful, wonderful speeches in parliament and your work is over. ரோட்ல போய் சந்திக்கணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு. இது பற்றி பேசுவதற்காக நம்ம கூட பத்திரிகையாளர் ராகுல் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். சார், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, உத்தவ் சிவசேனா 3 கட்சிகளும் இந்தியா கூட்டணியில இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஆம் ஆத்மி கட்சிக்கு தான் டெல்லி தேர்தலில் ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியால பாஜகவை இனிமேலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாமே முடிவுக்கு வந்துட்டாங்களா? டெல்லியை பொறுத்தவரையில் சிவசேனாவாக இருக்கட்டும், டிஎம்சியாக இருக்கட்டும், இல்லை எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலுமே அங்கே அவர்களுடைய ஸ்டேக் கிடையாது. ஸோ whoever comes and supports ஆம் ஆத்மி பார்ட்டி or பிஜேபி, it doesn't matter. டெல்லியை பொறுத்தவரையில் டெல்லி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டேட். இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். டெல்லி ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்தால் கூட அதோடைய மெஜாரிட்டி கண்ட்ரோல் மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்குது. And they operated through Lieutenant Governor. டெல்லியை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக அங்கே 3 பார்ட்டி தான். ஒன்று ஆம் ஆத்மி பார்ட்டி, 2வது பிஜேபி, 3வது காங்கிரஸ். காங்கிரஸ் நான் எதுக்கு இங்கே சொல்கிறோன்னா, காங்கிரஸோடைய சீனியர் ஓல்டு ஓட்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. பட் காங்கிரஸால் இதுக்கப்புறம் அங்கே எதையுமே சாதிக்க முடியாது. ஸோ பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி வர்சஸ் பிஜேபி தான் அங்கே இருக்க போகுது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வர்சஸ் மோடின்னு நீங்க பார்க்கலாம், ரைட்? எப்படி பிஜேபியோடைய ஃபேஸ் பிரைம் மினிஸ்டர் மோடியோ, அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய ஃபேஸ் அரவிந்த் கெஜ்ரிவால். அங்க அதிஷி இப்போ சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாங்க. பட் அதிஷியோடைய முகத்துக்கு அங்க ஓட்டு போடுவாங்கன்னா கிடையாது. ஸோ whoever comes in as a chief minister of Delhi, the face will be அரவிந்த் கெஜ்ரிவால். அதே மாதிரி whoever becomes prime minister or chief minister in future also, the face will be Narendra Modi. இன்னொரு சில வருடங்களுக்கு அப்படித்தான் நடக்க போகுது. இப்போ இந்த 2 பேருமே நீங்க பார்க்கணும். 70 சீட்டுகள் கொண்ட அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி கொண்ட டெல்லி. எந்த மாநிலத்தில் நீங்க போனீங்கனாலும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸை பேஸ் பண்ணி நீங்க களத்துல இறங்கும் போது அதற்கான வேல்யூ வேறு. சே ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான பல வசதிகள், ஃப்ரீ வாட்டர், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, டெவலப்மெண்ட் என்கிற பேரில் அங்கே கட்டப்பட்ட பல்வேறு ஃப்ளைஓவர்ஸ், இது எல்லாமே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் மாற்றப்பட்டது. பிஜேபி த்ரூ அவுட் இந்த லாஸ்ட் 10 years எல்ஜியை வச்சு இப்போ ஒரு புதிய ஸ்கூல் பில்டிங் கட்டணும்னா தே இன்ட்ரப்ட், டீச்சர்ஸோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா தே இன்ட்ரப்ட், டாக்டர்ஸ்களோட அப்பாயின்மெண்ட்னா தே இன்ட்ரப்ட், மொஹல்லா கிளினிக் தே இன்ட்ரப்ட். பியூரோக்ரஸியை வச்சு அவங்க எந்த விதமான வேலையுமே பார்க்க விடலை ஆம் ஆத்மி கட்சி. இப்போ இன்னொரு பக்கத்துல பிஜேபிக்கு யார் ஓட்டர்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்பர் காஸ்ட் ஓட், ஹிந்துத்வா கொள்கை கொண்ட ஒரு சில நபர்கள், அவர்களோட ஓட்டு அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா த மிடில் கிளாஸ், த யங் பாப்புலேஷன் ஹூ votes ஃபார் ஆம் ஆத்மி பார்ட்டி. போது ஆம் ஆத்மி பார்ட்டி அங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் ஒரே கூட்டணியில இருக்காங்க, இந்தியா அலையன்ஸ்ல எல்லாரும் ஒரே கூட்டணியில இருக்காங்க. அவங்க பிரிஞ்சு இருக்கும்போது என்ன ஆகும்?
that is what I told you. யார் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் பண்ணாலோ பண்ணாமல் போனாலோ அங்க வந்து எதுவுமே எடுபடாது. இல்ல, இது டெல்லி தாண்டி மத்த இடங்கள்லயும் பிரதிபலிக்காதா? See, ஒரே கூட்டணி இந்த வருஷம் see what are you going to do with India Alliance? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு லோக்சபா. நெக்ஸ்ட் எலெக்ஷன் எப்போ? 2029ல நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இன்னைக்கு யாருமே காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ண நினைக்கல. ரெண்டாவது, காங்கிரஸ் பீயிங் பிக் பிரதர் ஆட்டிடியூட் பார்ட்டி, சரியா? இப்போ அந்த காங்கிரஸோடைய ஆட்டிடியூட், அதாவது ஒரு ஹிந்தியில ஒரு பழமொழி இருக்கு, ரசி ஜல்கை பல் நஹி கயா. அந்த கயிறு வந்து எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சாம்பலா கிடக்கும் போது கூட நான் தான் பலசாலின்னு தன்னை நினைச்சுக்கோ. அதுதான் இன்னைக்கு காங்கிரஸோடைய நிலை. வாட் ஹாவ் காங்கிரஸ் அச்சீவ்ட்? They just got 100 seats in Lok Sabha. How many states do they have in India? You know, you can count it on the fingers, right? But when they project themselves, right? Rahul Gandhi Thandi, there are many senior leaders, but Rahul Gandhi had become more of a YouTuber now, right? He may go and he give a wonderful, speech in parliament, but what is the result? உங்க கையில பல முறை பிளேட்ல அலங்கரிச்சு பிரச்சனைகளை கொண்டாந்து கொடுத்தாங்க பிஜேபி. I remember in 2012, 13 and all, LPG cylinder மேல ஒரு 50 ரூபா கூடனா போதும், just 50 rupees. The entire BJP will be on the roads. Smriti Irani and the padamala உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். Did you ever seen one single protest like that which Congress had done? How much is the cost of LPG today? சோ அப்ப இந்தியா அலையன்ஸோட இந்த ஸ்டாண்ட்ஸ்ன்றது காங்கிரஸுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக சொல்றீங்களா? காங்கிரஸ் கிட்ட வந்து யாருமே இப்ப பயப்படுற அந்த ஆட்டிடியூட்ல இல்ல. காங்கிரஸ் வந்து ஒரு வரலாறுல போன ஒரு கட்சியா மாறிடுச்சு, ரைட்? இப்ப காங்கிரஸ் தலைவர்கள் அவர்கள் ஊழல் செய்யலையா? ரைட்? அவர்கள் ஊழல் செய்ததுனால தானே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் தேவைப்பட்டது. 2014ல when Narendra Modi had come and he promised so many things, like I'll give you job opportunities, நாங்க வந்தா பெட்ரோலின் விலை இவ்வளவு குறைஞ்சிரும், நாங்க கருப்பு பணத்தை கொண்டுட்டு வருவோம், நாங்க 100 ஸ்மார்ட் சிட்டியை கொண்டுட்டு வருவோம். Nothing had happened, but he had showed you a beautiful dream. அந்த அழகான கனவுக்கு மக்கள் கவர்க்கப்பட்டாங்க, அதுக்காக ஓட்டு போட்டாங்க. Did Congress even show that dream? ரைட்? இன்னைக்கு காங்கிரஸ் வெறும் எலிகேஷனை மட்டும்தான் வச்சுட்டு இருக்க ஒழிய காங்கிரஸால அந்த அலிகேஷனை சரியா ப்ரூவ் பண்ண முடிந்ததா? இவிஎம் மீது நீங்க கேள்வி எழுப்புறீங்க, எலெக்ஷன்ல இவிஎம்ல சதி நடக்கிறதாக சொல்றீங்க. ஷோ மீ ஒன் சிங்கிள் எவிடன்ஸ் தட் காங்கிரஸ் ஆர் எனி opposition party had proved that there is a problem in EVM. Right? What is your stand? இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக நீங்களோ நானும் ஒரு ஆர்டிஐ போட்டு தேர்தலில் இந்த இடத்துல கடுபடி நடந்திருக்கு, எங்களுக்கு விளக்கம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேர் பவுண்ட் டு கிவ் யூ தட் இன்ஃபர்மேஷன். டுடே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலை மாற்றி அந்த ஆர்டிக்கல் வழியாக ஆர்டிஐக்கு கீழே தேர்தல் ஆணையம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. Being a candidate also, I cannot ask any question from election commission. Isn't it a big issue? Isn't it a issue where all the political parties has to be on the road? Because parliament நடக்க கூடாது, நாட்டே பாஸ் பண்ணி வைங்க. This is what very important thing. உங்களுடைய ஜனநாயகம் பறிக்கப்படுது. ஜனநாயகம் பறிக்கப்படும் போது அந்த ஜனநாயகத்துக்கு கூட நீங்க குரல் கொடுக்க முடியலைனா what sort of Congress are you talking about? காங்கிரஸோட சேர்ந்து உத்தவ் சிவசேனாவும் அதே குற்றச்சாட்டு வச்சாங்க. பட் உத்தவ் சிவசேனா குற்றச்சாட்டு வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம். அப்படி பார்த்தா எல்லா பார்ட்டிஸும் இப்போ நம்ம ரீசெண்டா உத்தரப்பிரதேசல இடைத்தேர்தல் அங்கேயும் அகிலேஷ் இந்த every single day I sit here and talk, right? Every single day I write articles for myself and for many other national media houses, and similarly we are a lot of other journalists who do this. We being a journalist, we can do only this. When you are a registered political party, so-called one of the oldest political party, right? So-called
you take oath on our constitution, you contest election in the name of we will serve people, we will safeguard constitution and democracy. உங்களுடைய வேலை இதுதானே பாஸ். நான் போய் ஒரு கொடி பிடிச்சிட்டு நிக்கிறேன், நான் வந்து கண்டெம் பண்ணிட்டேன், நான் பார்லிமெண்ட் கையில வந்து மோடி முர்தாவாதுன்னு சொல்லிட்டேன், அது மட்டும் போதுமா? இல்ல இது காங்கிரஸ் கிட்ட மட்டும் கேட்டு என்ன ஆக போகுது? அகிலேஷ் யாதவும் பண்ணல, எங்கிட்ட உத்தவ் சிவசேனால இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேயும் பண்ணல, மம்தா பானர்ஜியும் பண்ணல. எல்லாரும் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. பட் யாருமே ரோட்டுக்கு போலங்கும் போது காங்கிரஸ் மட்டும் ஏன் ஓரம் கட்டுறாங்க? சமாஜ்வாதி பார்ட்டி is a national party or a local party? State party. TMC is a national party or a state party. So for a regional party, who are more important? State issues, local issues, or a national issues? State issues, right? What is Congress? National party. Their responsibility is to safeguard the national issues. இன்னைக்கு one nation one election எதற்கு நாம எதிர்க்கிறோம்? சார், மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன்ல வந்து இவிஎம்ல வந்து ரிக் நடந்தது, இது பண்ணாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. அப்ப அது ஒரு ஸ்டேட் இஷ்யூ தானே. அந்த ஸ்டேட் இஷ்யூல உத்தவ் சிவசேனா அந்த அளவுக்கு இறங்கி போராடலையே. உத்தவ் தாக்கரே and Shinde group both have raised question. Both have gone to Election Commission of India. Similarly, when Haryana election came and the result whatever had come, Congress went to Election Commission of India that by saying 30க்கு மேற்பட்ட இடங்கள்ல தில்லுமுள்ளு நடந்திருக்கு. My question is, you have raised a question. Did you got down to the ground? ரோட்ல இறங்கி நீங்க போராடினீங்களா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை இப்படி பிரிஞ்சு நின்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு வந்துராதா? Problem, no? That is not my problem. You have to be confident enough that we will all come together. இன்னைக்கு மம்தா பானர்ஜி காங்கிரஸ் எதிர்க்கிறாங்கன்னா, காங்கிரஸ் never stood by Mamta Banerjee or Arvind Kejriwal. I'll tell you one incident. இந்தியா கூட்டணியுடைய மூன்றாவது மீட்டிங், அதுல மம்தா பானர்ஜி வரல. அண்ட் நிதிஷ்குமார் வெளியில போனதுக்கான காரணமும் காங்கிரஸ் தான். மம்தா பானர்ஜியோடைய பிரச்சனைக்கான காரணமும் காங்கிரஸ் தான், முக்கியமாக ராகுல் காந்தி. Will you believe this? I'll tell you how. Nitish Kumar said, let me be the leader of India Alliance. You be the prime minister, I don't mind. But in the India Alliance, நான் தான் கூட்டிட்டு வந்தேன், நான் தான் எல்லார்ட்டையும் போய் ஒரு வருஷமா ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணி எல்லாரையுமே இணைச்சது நான். This is my brainchild, not yours. Right? So let me be the head of India Alliance. இப்போ எல்லாருமே ஒரு முடிவுக்கு வரணும். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, no, we cannot give you that position. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு வருஷமா உழைச்சு ஒரு கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் திடீர்னு some so called party and they say we are a national party, நாங்க தான் இதெல்லாம் முடிவு எடுக்கணும், எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லும் போது he says leave India Alliance, I'm going back to the original track what I have as, நான் போய் என்டிஏல ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு இதில் மம்தா பானர்ஜி வாஸ் அப்சென்ட், ரைட்? ஷி டிடன்ட் அட்டெண்டட் ஒன் ஆஃப் த மீட்டிங்ஸ். அதுலேயும் நிதிஷ்குமாருடைய இஷ்யூ வெளியில் வந்தது. மம்தா பானர்ஜி வாண்டட் சர்டன் ஏரியாஸ் டு பி கிளியர்ட் இன் தட். ராகுல் காந்தி சேஸ் மம்தா பானர்ஜி எங்களுக்கு இந்த இதில் முடிவெடுக்கணும்னு தேவையில்லை. மம்தா பானர்ஜி said, ப்ளீஸ் யூ டேக் கேர் ஆஃப் இட். வெளியில் போயிட்டாங்க. இன்னைக்கு எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் எல்லாருமே நிக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, they all are regional parties. They are not threat to each other. Aam Aadmi Party is not going to contest in West Bengal, or Mamta Banerjee's TMC is not going to come and contest in Delhi. Similarly, Uddhav Thackeray's Shiv Sena is not going to enter into Delhi. If they come also, there is no stay of them. அதனால அவங்க நிக்கிறாங்க, ரைட்? ஏன் இதே விஷயத்தை similarly if Arvind Kejriwal announces that I will go and contest in West Bengal, will Mamta Banerjee will come and stand with him? அதேதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப அகிலேஷ் யாதவ் வந்து உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸோட கூட்டணியில இருக்காரு, உத்தவ் தாக்கரே வந்து மகாராஷ்டிரால காங்கிரஸோட கூட்டணி இருக்காரு. It is a regional politics. Regional politics னு வரும்போது they all have different local issues. National politics னு வரும்போது which you are talking about is 2029. There is no India Alliance anymore,
Every state is individual. They will come together again in 2028. அது வந்து நீங்க மறந்துடுங்க இந்தியா அலைன்ஸ், ரைட்? ஸோ பிஜேபின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்டிஏ, ரைட்? அண்ட் இன்னைக்கு பிஜேபி தானே பெரிய ஹோல்டு வச்சிருக்காங்க. நாளைக்கு சந்திரபாபு நாயுடு வெளியில போனால் கூட, நிதிஷ்குமார் வெளியில போனா கூட, they have a lot more people who can support them, right? And at least they will run some certain weightage in the government. Congress கிட்ட என்ன இருக்கு? They have only 100 seats, right? Congress don't have any stay, but they need to leave their big brother attitude. என்ன எழுதி அந்த big brother attitude அவங்க விடாம இருக்கிறாங்களோ, பிடிச்சிட்டே இருக்கிறாங்களோ, காங்கிரஸோட நிலை இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்கும். They will not get any success. இன்னைக்கு இஷ்யூஸை கூட உங்களால சரியா எடுத்து வைக்க முடியாத நிலையில நீங்க இருக்கிறீங்க, right? It is not only Rahul Gandhi and Priyanka Gandhi giving beautiful, wonderful speeches in parliament and your work is over. You need to get to the people. மக்கள்கிட்ட வந்து நீங்க ரோட்ல போய் சந்திக்கணும். Why Rahul Gandhi got popular? Right? He got popular because of his Bharat Jodo Yatra. Why Bharat Jodo Yatra? One got successful, two didn't got successful. ஒன்ல ராகுல் காந்தி வந்து மக்களுடன் மக்களாக இணைஞ்சாரு, நடந்தாரு. மக்கள் can see him live. He was going and talking to people. டூல he had a wonderful van or bus. அதுல அங்கங்க நின்றுட்டு போறாரு. He didn't got connect. இன்னைக்கு ராகுல் காந்தியோடைய யூடியூப் ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு? Because he is connecting to the people. He is understanding the idea of what local issues are. பட் அந்த லோக்கல் இஷ்யூஸ்களை பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய வேலையும் உங்களுடைய வேலைதான் என்பதை அவர் மறந்து விடுகிறார்.